வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் லீ க்ரோனின்ஸ் த மம்மி, பேய் படம். இந்த படம் சென்சார் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. செத்து போனா ஜாலியா இருக்கும். லீ க்ரோனின்ஸ் த மம்மி இந்த படம் சென்சார் ஆன டேட் 15/4/2026. புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 134 minutes 31 seconds. என்ன தான் பேய் படம்னாலும் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வலாக சேர்ந்தால் படம் முடியும் 2.5 மணி நேரம் ஆகிடும். ஜென்ரலாக பல பேய் படங்கள் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் பெரிய பேய் படம். இது ஒரு பியூர் அடல்ட்ஸ் ஒன்லி படம். அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க தியேட்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ், சென்சார் கொடுத்து ராஜேந்திர சிங், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், CBFC மும்பை. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படம் காஞ்சூரிங், இன்சிடிஸ், எவில் டெட், நான் சொன்ன இந்த மாதிரி படங்களில் பேய்களை எப்படி காட்டுவாங்களோ அந்த பேட்டர்னில் தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்துக்கு பேர் த மம்மின்றதால 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மம்மி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு படம் ரொம்ப கிராண்டியராக பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த படம் பூராவுமே ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்க பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு தரமான படத்தை எப்படி எடுக்கணும், இந்த பேய் படத்தை ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். 4 நல்ல ஆக்டர், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன், இதெல்லாம் நல்லா இருந்தாலே ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பர் படம் எடுக்க முடியுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் இந்த மம்மி படம். இந்த படத்தோட ரிவ்யூ பல பேர் சுமாராக இருக்குது, எதிர்பார்த்த அளவு இல்லை, ஏன் சில பேர் இந்த படம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த படத்தை ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்க ஒரு தேட்டரில் போய் பாருங்கள். படத்துடைய லாஸ்ட் ஒரு 1/2 hour உங்களை மரல விட்டுரும். அதுவும் இந்த படத்தில் பல்லு போன ஒரு கேள்வி 10 நிமிஷம் பேயாக வரும். கிட்டத்தட்ட ஈவில் டேட் படத்துக்குள்ளே அந்த சொரங்கத்துலேருந்து வெளியே வந்த பேய் மாதிரி இங்கேயும் சவப்பேட்டிலேருந்து அந்த பேய் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணும். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அது. ட்ரெய்லரில் எங்கேயுமே அதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. தேட்டரில் அந்த தாய் கேள்வி கிளைமேக்ஸில் கிளாப்ஸ்களை அள்ளுது. இந்த படத்தோட டேரக்டர் ஏற்கனவே ஈவில் டெட் ரைஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் ரொம்ப கோராக இருக்கும். அந்த படமும் ஒரு பியூர் அடல்ட்ஸ் ஒன்லி. அந்த படம் நம்ம ஊரில் ஒன்றும் பெருசாக ஓடல. அந்த படத்தை இப்போ கூட யாருன்னா நைட்டில் தனியாக யாருன்னா பார்த்துட சொல்லுங்கள், அப்படி இருக்கும் அந்த படம். கிட்டத்தட்ட அதை விட இந்த படம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு பேயை காட்டுறாங்க. அந்த பேய்க்கு எண்டே கிடையாத மாதிரி செகண்ட் பார்ட் லீட் வேறு கொடுக்குறாங்க. பேய்க்கான பேக் ஸ்டோரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு நல்ல கதை உள்ள பேய் படமாக இது வந்திருக்கிறதால மற்றவங்க சொல்கிற நெகட்டிவ் ரிவ்யூலாம் எடுத்துக்காமல் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த படம் வேஸ்ட்டாக ஒர்த்தான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு குட் அட்டெம்ப்ட். இன்னும் எல்லா படங்களும் வர மாதிரி பேய் தலைகீழாக நடக்கிறது, சேர் பறக்கிறது, வீட்டில் இருக்க பல பேரை மிஸ்மரைஸ் பண்ணி கொலை பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான ரெகுலர் பேட்டர்லாம் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாம் இல்லாமல் வேறு எதனா புதுசாக காட்ட சொன்னால் அதையெல்லாம் எடுத்துகிட்டா அது எப்படி பேய் படமாகும்? பேய் படத்துக்கான ஃபார்முலாவே அதானே. ஏதோ ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சி இது வந்தீங்கன்னா தான் புதுசாக எதுவுமே இல்லைன்னு தோணும். ஸோ பேய் பட விரும்பிகள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சூப்பர் பேய் படம் இது. தேட்டரில் மட்டும் மஸ்ட் வாட்ச். கொஞ்சம் டப்பா தேட்டரில் போனாலும் இந்த படத்தோட விஷுவல்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இந்த படம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா படம் ஃபுல்லாக பாதி இருட்டில் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே படம் ஓடுது. இந்த படம் உண்மையிலே அடல் சொல்லிக்கு தகுதியான படம். இந்த படத்தில் பேய் மட்டும் வாந்தி எடுக்கல, படம் பார்க்குற நமக்கே வாந்தி வர மாதிரி அத்தனை வாந்தி சீன் இந்த படத்தில் இருக்குது. விதவிதமான வாந்திகள். அதுவும் இந்த படத்தில் வர பாட்டிமா செத்ததுக்கப்புறம் அந்த டெட் பாடியை கடிச்சு டெட் பாடியும் விடாமல் அந்த பேய் அதுலேருந்து வர அந்த நாத்தம் பிடிச்ச தண்ணியை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பேய் எவ்வளோக்கு எவ்வளோ அருவருப்பாக காட்டணுமோ அந்த அளவுக்கு அருவருப்பாக ரொம்ப அம்சமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். டைரக்டர் ஜேம்ஸ் வானுக்கு அப்புறம் ஒரு பேய் படத்தை அந்த அளவுக்கு ரசித்து எடுக்கக்கூடிய டைரக்டர் சமீபத்தில் யாருன்னா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படத்தோட டைரக்டரான லீ க்ரோனின்ஸ் வந்து சேர்ந்துட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேய் படத்தை எல்லாராலையும் அவளை ஈஸியாக எடுத்துட முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பேய் படம் எடுக்கிறான்னா அவன் அந்த பேயை ஒரு கலா ரசிகனாக ரசித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைக்கவே முடியும். அதுக்கு சரியான உதாரணம் தான் இந்த படத்துடைய லாஸ்ட் ஒரு 1/2 hour. இன்றைக்கி இந்த படம் ரொம்ப சுமார் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய கதையை மட்டும் சீக்குவலாக வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு 7 பாட்டு வரும். அப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட் கல் கிளாசிக் ஆகும். அன்று மக்களுக்கு புரிய வரும் நம் சேனலின் அருமை என்னவென்று. சும்மா பேய்க்கு வைக்கிற ஃப்ரேமு, அதோட ரியாக்ஷன்ஸு, அது கொடுக்குற சத்தம்லாம் என்னமா யோசிச்சிருக்காரு டைரக்டர். ஆரம்ப காலகட்ட ஜேம்ஸ் வான் படங்களில் வந்தது அதெல்லாம். இப்போ அவரும் ஒரு பெரிய வியாபாரி ஆகிட்டார். எல்லா பேய் படத்துலையும் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ஸ்டோரி சைட்லேயும் அவர் பேரை போட்டாலே போதும்னு நினைக்கிற அளவுக்கு வியாபாரம் வந்துடுச்சு அவர் பேருக்கு. நேரடியாக இறங்கி டைரக்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. கலையை ஓரம் தள்ளிட்டு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. காதலிச்சு ஒரு வேலையை செய்கிறதுக்கும் கடமைக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த லீ க்ரோனின் ரொம்ப லவ் பண்ணி இந்த பேய் படங்கள் எடுக்கிறான்றத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப வருஷம் இது தொடராது. நாளைக்கு இவரும் ஜேம்ஸ் வான் மாதிரி பெரிய வியாபாரி ஆகலாம். பட் அது வரைக்கும் ஒரு 4 நல்ல படமாச்சு எடுப்பார்ல, அதுக்காக வாழ்த்துக்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். பயப்படாதீங்க பாட்டிமா, செத்து போனா ஜாலியா இருக்கும்.